தமிழ் சினிக்கவை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் தவறாமல் மறவாமல் பண்ணுங்கள். வாங்க திரைப்பார்வைக்குள் செல்வோம். நாம் பார்க்க போகும் படம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் தயாரிப்பில் நடிகரும் இயக்குனருமான விஜயகுமார் நடிப்பில் வெளியாகும் திரைப்படம் ஃபைட் கிளப். சென்னை அடுத்த பழவேற்காடு பகுதியை கதைக்களமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இத்திரைப்படத்தை அப்பாஸ் ரஹ்மத் இயக்கியுள்ளார். சிறந்த குத்துச்சண்டை வீரராக ஏரியாவில் வலம் வரும் பெஞ்சமினுக்கு தன்னுடைய ஏரியாவில் இருக்கும் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை சிறந்த விளையாட்டு வீரர்களாக்க ஆசை. ஆனால் அதுக்கு எதிராக சிறுவர்களுக்கு போதைப்பொருள் கொடுத்து தொழில் நடத்தி வருகிறார் கிருபாகரன். கிருபாவுடன் சேரும் ஜோசப் தனது அண்ணன் பெஞ்சமினை கொலை செய்கிறார். ஒரு கட்டத்தில் ஜோசப் ஏமாற்றப்பட கிருபா அரசியல்வாதியாக மாறி ஏரியாவை கைப்பற்றுகிறார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஜோசப் இளைஞன் செல்வத்தை தூண்டிவிட்டு கிருபாவை பழிவாங்க திட்டம் போடுகிறார். கிருபா கொல்லப்பட்டாரா இல்லையா? விளையாட்டு வீரராக நினைத்த செல்வத்தின் வாழ்க்கை என்ன ஆனது என்பதை திரைப்படத்தின் கதை. இளைஞர்களின் வாழ்வில் போதைப் பொருளும் அதன் அரசியலும் நுழைந்தால் என்ன ஆகும் என காட்டியிருக்கிறது இப்படம். உரியடி திரைப்படத்தின் மூலம் ஜாதிய அரசியலுக்கு எதிராக பேசி கவனம் ஈர்த்த விஜயகுமார் அதே பாணியிலான கல்லூரி கால சண்டைகள் மூலம் மீண்டும் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆக்ரோஷ இளைஞராக ஸ்கோர் செய்திருக்கிறார். நாம் அவ்வப்போது செய்திகள் காணும் பேருந்து பயண சண்டைகள், பஸ் ஸ்டே சண்டைகள் போன்றவற்றின் மற்றும் ஒரு பக்கத்தை காட்டியிருக்கிறார் இயக்குனர். அடிதடி கதை என்பதால் படத்தில் கதாபாத்திரங்கள் எண்ணிக்கையும் அதிகம். அதே சமயம் அதிகம் பரிச்சயப்படாத முகங்கள். ஆனால் அதற்கெல்லாம் சலிக்காமல் தேர்ந்த நடிப்பை கொடுத்திருக்கிறது துணை நடிகர் பட்டாளம். கார்த்தியாக வரும் சரவணவேல், பழிவாங்கும் வில்லனாக வரும் ஜோசப் எனும் அவினாஷ் ரகுதேவன், அரசியல்வாதியாக மாறும் கஞ்சா வியாபாரி சங்கர்தாஸ் என பலரும் படம் முழுக்க நல்ல நடிப்பை கொடுத்துள்ளனர். விரோதம் கொண்ட கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்திருக்கிறார் அவினாஷ். அரசியல்வாதி கிருபாவை கொல்ல அவர் போடும் திட்டங்கள் அவரின் வில்லத்தனத்தை மெருகட்டுகின்றன. முதல் பாதியில் மட்டும் வரும் நடிகை மோனிஷா மோகன் படத்துக்கு எதற்கு எனும் கேள்வி எழுந்தாலும் ஆடுகளம் திரைப்பட பாணியில் வந்த காதல் காட்சிகள் ரசிக்க வைக்கின்றன. படத்தின் தரத்தை உயர்த்தி காட்டி வென்றிருக்கிறார் கேமராமேன் பிரிட்டோ. காட்சிகள் விரிய விரிய தனது விந்தையான கேமராவால் விளையாடியிருக்கிறார் அவர். பழவேற்காட்டை காட்சிப்படுத்துவதிலிருந்து இரத்தமும் சதையுமான சண்டை காட்சிகளை படமாக்கியது வரை அவரது உழைப்பு திரையில் தெரிகிறது. அவருக்கு சலிக்காமல் போட்டி போட்டிருக்கிறார் கோவிந்த் வசந்தா. பின்னணி இசையில் அவரது பணி அதிரடியாக இருக்கிறது. பழைய பாடல்களும் அவற்றின் பின்னணி இசைகளும் ரசிக்க வைக்கின்றன. சண்டை காட்சிகளில் மட்டுமில்லாமல் விண்டேஜ் ரசனையாக வரும் பின்னணி இசை கவர்கின்றன. யாரும் காணாத பாடல் ஏற்கனவே வெளியாகியிருந்தாலும் நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. முதல் பாதி முழுக்க விறுவிறுப்பான திரைக்கதையாலும் அதன் உருவாக்கமும் நம்மை திரையரங்கில் அமர செய்திருக்கிறது. தனது அண்ணனை தாண்டி பெஞ்சமின் மீது செல்வத்துக்கு இருக்கும் அன்பை இன்னங்கூட காட்டியிருக்கலாம். கோபக்கார இளைஞனின் வாழ்க்கைக்குள் வரும் அரசியல்வாதி சண்டையிழந்து விலகி விலகி ஓடுகிறார். அவரை அவ்வளவு பெரிய வில்லனாக காட்ட வேண்டிய அவசியம் அங்கே கேள்விக்குறியாகிறது. அவ்வப்போது வடசென்னை திரைப்படத்தின் சாயல் எட்டி பார்த்தாலும் வேகமான காட்சியமைப்பு அதை நிலைத்திருக்க செய்யவில்லை என்பது ஆறுதல். கிளைமாக்ஸ் காட்சிகள் இதுதான் என முன்னரே தெரிந்து விடுவதாலே என்னமோ இரண்டாம் பாதி கொஞ்சம் இழுவியாக இருக்கிறது. வடசென்னை குறித்த பார்வை சினிமாக்களுக்கு எப்போது மாறும்? ஏற்கனவே பழக்கப்பட்ட கதையில் வழக்கமான காட்சிகளால் அடிதடி செய்திருக்கிறது ஃபைட் கிளப். படத்தை பார்க்கலாம்.